இதனால பார்த்தீங்கன்னா விஜயை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அதாவது முத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவரோட வேலைக்காக இந்த மாதிரி சவாரிக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தற்செயலாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு ரோகிணி, மனோஜ் அப்புறம் கிருஷ் இந்த 3 பேருமே பார்க்குறாங்க. என்ன இந்த 3 பேர் ஒன்றா போகிற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. போனால் அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா கிருஷ்க்கு ஊட்டி விட்டுறது, ரோகிணிக்கு ஊட்டி விட்டுறது அப்படின்னு இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இது அப்படியே முத்து பார்த்து இது அப்படியே வீட்டில் போய் சொன்னால் கண்டிப்பாக கதையை மாற்றிடும், அதனால் அப்படியே வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா அதை நம்ப மாட்டாங்க. நானும் நம்ப மாட்டேன், என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி விஜய் அந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒன்று எங்கேயோ ரோகிணி கூட பார்த்தானண்டா அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மனோஜ் ஆமாம்மா நான் இப்படிலாம் போவேன், வேற யாரையாவது பார்த்துருப்பான், இவனுக்கு எப்படியாவது எதுலையாவது என்ன மாட்டி விடணும், அதனால தான் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானும் அப்படி கிடையாது அப்படி நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கிட்ட விஜயோ பற்றியா என் பையன் மனோஜ் பற்றியா நான் தான் சொன்னேன் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா அப்படியா இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும், சொல்கிறது தான் நீங்கள் நம்புவீங்க, அதனால தான் ஆதாரத்தோடு வந்திருக்கீங்க, பாடுற அந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனோஜ் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ காட்டுறாரு. அவர் எடுத்த அந்த வீடியோவை அதை பார்த்து மனோஜ் அப்படியே அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த வீடியோ விஜய்ட்ட காட்டுறாங்க. விஜயாவும் அந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டு இப்படியே விடக்கூடாது, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பயங்கர கோமா அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்து மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆஹா இதுக்கு நாங்கள் போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியலையே, எதையாவது எடுத்து அடிக்க போகிறாங்களா இல்லை வேற ஏதாவது செய்ய போகிறாங்களா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பீதியில் இருந்துகிட்டு இருக்காரு.